வாழ்க வளமுடன் பகிரவி அம்மா. வாழ்க வளமுடன். நீங்கள் ஆரம்பிக்கலாம் அம்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டுகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள், அதற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகப்படுத்தி பேச வாய்ப்பளித்த பகீரதி அம்மா அவர்களுக்கும், முன்னதாக சிறப்பாக துரியதவம் இயற்றிய சுகந்தி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இணையத்தில் இணைத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு குரு கடாட்சம். முதலாவது இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவும் அடிபணிஞ்சு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குருவை பத்தி எப்ப பேசினாலும் அது ஒரு மனதிற்கு இனிமையையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு சிந்தனைக்கு நன்றி பாராட்டி கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய்ச் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அப்படி ஒரு அறநெறி வாழ்க்கை நாம வாழணும்னா அதுக்கு நம்மளுக்கு குரு கடாட்சம் ரொம்ப முக்கியம். கடாட்சம் அப்படிங்கிறது அருள் அப்படிங்கிறதும் பொருள் போடும். இப்ப தெய்வத்தினுடைய அருள் வேணும் அப்படின்னா தெய்வ கடாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மாதிரி குருவோட அருள் வேணும்னா நம்ம அத குரு கடாட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தையால நம்ம சொல்லி கேட்கிறோம். இப்ப இந்த குரு நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ அப்படின்னு சொல்றாரு சித்தர் பெருமகன். அப்ப இந்த உடம்பு நாத்தம் பிடிச்ச அழுக்கு உடம்புதான். அதாவது உப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு பாண்டத்துல நம்ம எப்பவுமே வீட்டுல உப்பு போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அலறு பிடிச்சு ஒரு மாதிரி கரைஞ்சு அழிஞ்சு போற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி நிலைமையில நம்மளுடைய உடம்பு இருக்குதாம். இந்த உடம்போட இயல்பை மாற்றி அழியாத உடம்போட பிறக்கிறதுக்கு என்ன மருந்து? அது எனக்கு கிடைக்கல. ஆனா அப்படி அழியாத உடம்போட பிறக்கிறதுக்கு எனக்கு மட்டும் மருந்து கிடைச்சிருச்சுன்னா, இந்த அழியக்கூடிய ஊத்தை சடலத்தை விட்டொழிந்து உன் பாதமே தஞ்சம்னு வந்துருவேனே இறைவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படி மாற்றி பிறக்க ஒரு வழி தானா கிடைச்சிருமா நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கதான் ஒரு குரு தேவை. குரு அப்படிங்கிறவர் மேகம் போலவாம் சொல்றாங்க. மேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல் நோக்கி செல்லுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பூமி மேல மழையா கொட்டும். ஒரு குரு எந்த அளவு ஆன்மீகத்துல உயர்ந்து செல்றாரோ அந்த அளவு கருணை மழைய நம்ம மேல பொழிவு வரும். குரு என்பவர் தண்ணீரை போலவாம். எளிமை, தூய்மை, கல்லையும் கரைக்கக்கூடிய வலிமை, வேறுபாடின்றி எல்லாத்துக்கும் சேவை செய்யறது, எப்போதும் கீழ் நோக்கி பாயிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணீரோட இயல்பு. குருவும் அப்படித்தான். எளிமை, தூய்மை, கல்மனத்தை கரைக்கக்கூடிய வல்லமை உடையவரு, வேறுபாடு இல்லாம எல்லாருக்குமே தொண்டு செய்யக்கூடிய தன்மை உடையவரு, எளியவர்கிட்ட கூட கருணை காட்டக்கூடியவரு. இதுதான் ஒரு ஞானியோட பண்பு. அதே போல அதற்கு ஏற்றவாறு பொருத்தமாக உள்ளவர் தான் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். அதே போல குரு என்பவர் சூரியன் போலவாம். ஓயாம சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூரியன் போல ஓயாம சுற்றி கொண்டு போகும் இடங்கள்லாம் ஒளி கொடுத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துபவர் குருவாம்.
அதுவும் நம்முடைய அருட்தந்தை அவர்கள சரியா அந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கலாம். வேதங்கள் சொல்கின்றன, ஆன்மீகம் ஒருபோதும் அழியாது அப்படின்னு. அழிந்து விடும் போல தோன்றினால் அவதார புருஷர்கள் தோன்றி அதை மீண்டும் நிலைநிறுத்துவாங்களாம். அத்தகைய அவதார புருஷர்கள்ல ஒருத்தரா நம்மோட அருட்தந்தை அவர்கள் அவதரித்த தினம் நாளை மறுநாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அந்த நல்ல புனித தினத்தை இன்று நினைவு கூர்வோம். இப்ப அப்படிப்பட்ட குரு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, குரு கிடைப்பது நாம செய்த வரமும், நாம செய்த தவமும் தான். நாம நெனச்சா கூட நாம விரும்பின மாதிரி குரு கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு நாமளும் சரியான முறையில இருக்கணும். அந்த குருவும் நம்மளை நாடி வரணும். அப்பதான் அது நடக்கும். குரு என்ற சொல் பிரம்மத்தை உணர்ந்து பிறருக்கு உணர்த்தக்கூடிய மகா புருஷனை குறிக்கும்னு நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் எம்.கே. தாமோதரன் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த இறைவனே அவன் தான் மனிதனா வர்றான். தான் வாழ்ந்து காட்டி அறநெறி புகட்டுறாரு. அந்த இறைவன் தான் அறநெறி புகட்டுறாரு. தன் முயற்சியால உயர்ந்து குருவாவும் அவர்தான் பரிணமிக்கிறாரு. தனக்குள் இறைவனும், இறைவனுக்குள் தானும் இருப்பதை உணர்த்தி பிற ஆன்மாக்களை உயர்த்துறவரும் அந்த இறைவன் தான். அனைவரும் குருவின் உதவி இல்லாமல் இறைக்காட்சி காண்பது அரிது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருக்குள்ளயும் ஆன்மா ஒளி இருக்கு. அது மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த தட்டி எழுப்பக்கூடிய சாவி எங்க இருக்குன்னா, குரு கிட்ட தான் அந்த சாவி இருக்குதாம். அருளொளி, அறிவு விளக்கம் இந்த 2 விதமான சாவிகளை கொண்டு குரு அத திறந்து ஆன்ம ஒளிய நம்மளுக்கு தூண்டுறாரு. குருவின் ஒளிதான் நம்மையும் உயர்த்தும். அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் குருவின் அறிவை நம்ம பின்பற்றிட்டு போனாலே போதும். அவர்களோட அன்பை பெற்று அந்த உயிர் அறிவை பெறுறதுக்கு குரு கிட்ட நாம சரணாகதியே அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்படி குரு கிட்ட சரணாகதி அடையும் போதுதான் நாம கேட்டது எல்லாமே கிடைக்கும். இப்போ தன்னுடைய வாழ்க்கையை சமுதாய பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரிய மகான் தான் நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள். அவங்க மூலமா நாம பெற்ற அந்த மனவளக்கலை பயிற்சியானது உடல் நலம், மனவளம், உயிர் வளம், குணநலம் எல்லாத்தையுமே நமக்கு தந்துச்சு. ஆனா, இத முழுமைப்படுத்துறதுக்கு அவங்களுடைய உழைப்பு எத்தகையதா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம ஒரு ஒரு பயிற்சிய கத்துக்கும் போதுமே நாம உணர்ந்திருக்கோம். அதுலயும் காயகல்பம். சித்தர் பெருமகனார் சமுதாயத்துக்காகவே ஈதல், இரவாமை, மகிழ்போகம்ங்கிற முறையில வாழ்ந்தவங்க. குறைஞ்சது 12 ஆண்டுகள் சீடரா இருந்தவங்களுக்கு மட்டும் தான் குண்டலினி யோகம், காயகல்பம் இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்களாம். போகர் அப்படிங்கிற சித்தர் நவபாஷாணத்தாலான முருகன் சிலையை உருவாக்கி பழனி மலையில பிரதிஷ்டை செஞ்சு, அங்கு போறவங்க எல்லாமே உடல் ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அங்கேயே ஜீவசமாதி ஆனார். அவரு சீனால 500 ஆண்டுகள் வாழ்ந்ததா வரலாறுலாம் சொல்லுது. அங்க அவருடைய சீடர்களுக்கு காயகல்ப கலைய கற்றுக் கொடுத்தாரு. இப்ப கர்ண பரம்பரையாகவும், ரகசியார்த்தமாகவும் தேர்ச்சி பெற்ற ஒரே ஒரு சீடருக்கு உபதேசிக்கிறது அப்படிங்கிற முறையில தான் பல தலைமுறைகளாவே இந்த காயகல்பம் சொல்லி வைக்கப்பட்டுள்ளதாம். அப்ப இந்த பல தலைமுறைகள் தாண்டினதுனால அந்த காயகல்பம் எத்தனையோ மாற்றங்கள அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போகரோட சீடர்கள்ல ஒருத்தர் ராமதேவர். அவர் தன்னோட ஸ்தூல உடம்போடையே அரேபியாவுக்கு போயிருக்காரு. இப்ப முஸ்லிம்கள் இந்துவான இவர ஏத்துக்க மறுத்து அடிச்சு துன்புறுத்துனாங்களாம். அப்ப நபிகள் நாயகம் இவர் ஒரு சிறந்த சித்தர் அப்படிங்கிறத உணர்ந்து, அவர காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு, யாகோப்ன்னு அவரோட பேர மாத்துனாராம். அதுக்கப்புறம் அவர்ட்டருந்து பலவிதமான கலைகளை, வித்தைகளை, பயிற்சி முறைகள்லாம் எல்லாருமே கத்துக்கிட்டாங்களாம். இந்த காயகல்ப கலை தான் கொஞ்சம் சிதைஞ்சு, மாற்றம் அடைஞ்சு, இன்னமும் முஸ்லிம்கள் தொழுகையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல குருஸ்தானத்துல காயகல்பம் சொல்லிக் குடுத்துட்டு வந்த ஒருத்தரு மகரிஷிய தரிசிச்சு குண்டலினி யோகம் கற்றுக் கொடுக்குமாறு கேட்டாராம். மகரிஷியும் அவருக்கு உபதேசம் செஞ்சுட்டு குண்டலினி யோக பயிற்சியும் அவருக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. அப்போ நீங்க ஏதோ காயகல்பங்கிற கலைய சொல்லிக் கொடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது பத்தின என்னுடைய ஆராய்ச்சி முழுமை பெறாம இன்னமும் இருக்கு.
நீங்க அத பத்தி எனக்கு சொல்லணும்னு சாமிஜி வந்து அவர்ட்ட கேட்டாராம். அப்ப அவரும் தனக்கு தெரிஞ்ச விளக்கங்கள சொல்லி, அந்த பயிற்சிய செஞ்சு காமிச்சாராம். அதுக்கப்புறம் தான் மகரிஷிக்கு அதுல உள்ள சில சந்தேகங்கள்லாம் தீர்ந்து, அந்த பயிற்சிய வந்து அப்படியே முழுமையா அவங்க வந்து முறைப்படுத்துனாங்களாம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து, இத பெண்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்க முடியும் அப்படின்னு தன்னோட மனைவிமார்களையும் செய்ய வச்சு, அந்த பலன்கள்லாம் தெளிவா உணர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் அத பொதுமைப்படுத்தி, தன்னுடைய சீடர்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்தாங்களாம். அப்போ 1 மாசம் கழிச்சு அவங்களெல்லாம் பார்த்து, "இதனுடைய பலன் எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுதாம், யாருமே செய்றதே இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான், சும்மா குடுத்தா எதுக்கும் மதிப்பு இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு, செய்தித்தாள்ல விளம்பரம் செஞ்சு, சென்னை பாங்குரோம் ஹோட்டல்ல முதல்ல கட்டணம் வச்சு நடத்துனாராம். 170 பேர் அந்த முதல் வகுப்புல கலந்துக்கிட்டாங்களாம். இப்ப பணம் குடுத்து படிச்சதால எல்லாரும் அந்த பயிற்சியும் செஞ்சிருக்காங்க. அந்த பயிற்சியில ஏற்பட்ட நன்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், "இன்னும் திருப்பி எப்ப அந்த பயிற்சிலாம் குடுப்பீங்க? எங்க வீட்ல இருக்கக்கூடியவங்கலாம் நாங்க சேர்க்கணும்." அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இப்படியெல்லாம் இந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. இந்த காயகல்ப பயிற்சிக்கான கவி என்னமோ சிவவாக்கிய சித்தருடையது. ஆனா பயிற்சியோ சித்தர் போகரோட முறை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாய் கூட தன்னோட குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னா 10 மாசம் தான் சுமந்து கஷ்டப்படுறா. ஆனா, ஆசான் இந்த கலைய நமக்கு முழுமைப்படுத்தி குடுக்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் உழைச்சிருக்காங்க. நாம என்னமோ 3 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்டு, இதுல 300 பலன்கள அடையிறோம். ஆனா, அத அவரு கத்துக் குடுக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் அத வந்து உழைச்சிருக்காங்க. இதுவே நம்முடைய குருவின் கடாட்சம் இல்லையா? இப்படி அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பயிற்சிகளுமே நமக்கு அவர் குடுத்த அருள் அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணும். அருட்தந்தை அவர்கள் எப்பொழுதுமே வந்து தான் கத்துக்கிட்ட எதையுமே மறைக்கிறதும் கிடையாது. மத்தவங்களுக்கு குறைவா கொடுத்ததும் கிடையாது. அதே நேரம் அவருடைய தொண்ட நம்ம ஏத்துக்கலன்னா, அதுக்கும் அவர் வந்து ஒரு இது சொல்றாரு. அதாவது, "என் தொண்டு உன்னெதிரில் பொருந்தாவிட்டால், இவ்வுலகும் விரிவுடைத்து எங்கோ சென்று என் கருத்து திட்டம் இவை பரவச் செய்வேன். ஏளனமோ அழுக்காரோ எனைத் தடுக்கா. என் வாழ்க்கை உன் கருத்துக் ஒவ்வாதாயின், யான் காணும் விரிவுலகம் உனக்கும் உண்டு. என் வழியே நான் செல்வேன். நீ உனக்கு ஏற்றபடி செயலாற்று. இறையே வாழ்த்தும்." அப்படின்னு சொல்றாரு. அவரு இவ்வளவுலாம் குடுத்திருக்கிறது கூட நாம பொறுத்து ஒரு அதாவது சில பேரு ஏளனமா பேசுறாங்க. சில பேர் வந்து இது என்ன பெரிய இதுன்னு சொல்றாங்க. அப்படி செஞ்சா கூட எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒண்ணும் அசிங்கப்பட போறது கிடையாது. உலகம் ரொம்ப பெருசுப்பா. நான் எங்க வேணாலும் போய் இத நான் குடுத்துருவேன். அப்படின்னு சொல்லி அவ்ளோ ஒரு பெருந்தன்மையோட அது யாருக்கு போய் சேருமோ, அவங்களுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நாம இத கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம, நாம இத வந்து மத்தவங்களுக்கும் போயி சொல்லக்கூடிய ஒரு நிலையிலயும் இருக்கோம். அது நமக்கு மிகப்பெரிய பேறு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சாமிஜி இதுலயே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, குருவ சிஷ்யன் மிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல, சில விஷயங்களையாவது சீடர்ட்ட இருந்து மறைச்சுக்குவாங்க குருமார்கள். ஆனா, அருட்தந்தை அவர்கள் வந்து திருவாரூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்ட அரங்குல பேசும்போது சொல்றாங்க, ஒரு தகப்பனார் வந்து அவரைச் செடியில காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு எட்டாத உயரத்துல இருந்த காய்கள பறிக்க முடியலையாம். அப்ப அவரோட பையன், சின்ன பையன் அத பார்த்தான். "அப்பா நான் உயரத்துல இருந்த காயெல்லாம் பறிச்சு தரேன்னு" சொன்னான். அப்ப "நான் இவ்ளோ உயரமா இருக்கேன், எனக்கே எட்டல. உனக்கு எப்புட்றா எட்டும்?" அப்படின்னு சொன்னாராம். அப்ப "குந்துப்பா" அப்படின்னு சொன்னானாம். அப்பா வந்து உட்கார்ந்தாராம். பையன் அவர் தோள் மேல ஏறி உட்கார்ந்துட்டு, "எந்திச்சு நில்லுங்கன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தோள்ல இருந்து அந்த உயரமா இருந்த காய்களையும் பறிச்சு போட்டானாம். அதுபோல மனித வாழ்வுக்கு தேவையான தத்துவ விஷயங்கள, என்னோட அறிவுக்கு புலப்பட்டதையெல்லாம் சமுதாயத்துக்கு பொதுவா குடுத்துட்டேன். நீங்க எல்லாம் மேல மேல ஆராய்ந்து, உள்ளுணர்வா உணர்ந்துட்டு அந்த எல்லாத்தையுமே இன்னும் நீங்க நீங்க என்ன உணர்ந்தீங்களோ அத வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள்ட்ட சொன்னாராம். அப்ப என்ன ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு பாருங்க. எந்த குருவாவது இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களா? நான் ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்ச உடனே நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடிய உலகத்துல, மகான் வந்து தான் கத்துக்கிட்டா கூட, எனக்கு மேல நீங்களும் இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு மகானை நாம குருவா அடைஞ்சிருக்கோம். ஒரு
மகான் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு பல சீடர்கள் எல்லா ஊர்லயும் இருந்தாங்களாம். பெரும்பாலான சீடர்கள் வந்து மகானோட மன ஓட்டத்துக்கு ஏற்ற மாரி தன்னோட வேலைகள்லாம் செய்வாங்களாம். நமக்கு தெரியும். ஒரு குருகுலம் அப்டின்னாலே, ஒரு குரு கிட்ட போயி தீட்சை எடுத்துக்கணும் அப்டின்னாலே, பல ஆண்டு காலம் அவங்களுக்கு தேவையான சேவைகளை எல்லாம் செஞ்சு, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ, விறகு எடுத்துட்டு வரணுமா, சமையல் பண்ணணுமா, பாத்திரம் துலக்கணுமா, குளிக்கிறதுக்கு உதவி பண்ணணுமா, அவருடைய தர்ம பத்தினிக்கு என்ன செய்யணும்? எல்லாமே பார்த்து செஞ்சு செஞ்சு தான் அவங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு சீடனா வருவாங்க. அப்படி இருக்கும்போது, அ ஒரு சீடன் வந்து ஒரு மகான்ட்ட அவர் வந்து ஒரு வேலைய அவனுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது பக்கத்து ஊர்ல போயி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவனும் போயி பக்கத்து ஊர்ல அவருடைய வயல உழுகுறது, நீர் பாய்ச்சுறது, நாத்து நடுறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிருக்கான். அப்ப முடிச்சுட்டு அந்த ஏழை விவசாயிக்கு துணையா இருக்க சொல்லி அவர அனுப்பியிருக்கிறாரு. இவனும் போய் எல்லா வேலையும் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு வந்துட்டு மகான்ட்ட வந்து சொல்லியிருக்கிறான். நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்ப அவர் நம்மள பாராட்டுவாரு அப்படின்னு நினைச்சு பார்க்குறான். ஆனா மகானும் அப்படியா ரொம்ப சரி, இன்னொரு கிராமத்துல போயி ஒரு இதுல நீர் வத்திருச்சாம் கிணத்துல. அத தூர்வாரக்கூடிய பணிய எடுத்துக்கிறாங்க. அங்க போய் நீ உன்னைய வந்து இணைச்சுக்கிட்டு அத நீ பாருன்னு சொன்னாராம். அப்ப அந்த சீடனுக்கு பொறுக்க முடியாம கேட்டானாம். ஐயா, நான் அர்ப்பணி செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க ஏன் என்னைய பாராட்ட மறுக்கிறீங்க அப்படின்னு. அப்ப குரு சொல்றாராம், என் சீடனான உன்னோட பணிய ஊரார் தான் பாராட்டணும். அதுதான் முறை. நானே வந்து உன்னைய பாராட்டுனேன் அப்படின்னா, உனக்கு அகந்தை வந்துரும். யாருக்கு உன்னோட உதவி தேவையோ, அவங்கள நீ அலட்சியப்படுத்தவும் கூடும். ஆனா, உனக்கு அடுத்த வேலை குடுக்குறேனே, அதுதான் நான் உனக்கு தெரிவிக்கக்கூடிய பாராட்டு. நீ சிறப்பா செய்ற அப்படிங்கிற நிறைவுல தான் அப்படி அடுத்த வேலைய நான் உனக்கு குடுக்குறேன். அதனால நான் நேரடியா பாராட்டணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் சீடனுக்கு வந்து ஒரு தெம்பு வந்துருச்சாம். இது போல தான் குருபிரான் அவர்கள் நமக்கு அடுத்து நம்ம தொண்டாற்றுவதற்கு பாதைகளை வகுத்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவரு நினைத்தவாறு நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், செயல்பட்டு கொண்டு இருக்கோம் அப்படின்னு தான் நாம இத எடுத்துக்கணும். ஒரு ஆசிரியரே என்ன சொல்லுவாரு? "நன்றா படி, ஒழுக்கமா இரு" அப்படின்னு சொல்லி நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆசானா இருப்பாரு. ஆனா ஆரம்பத்துல அவர நமக்கு பிடிக்காது. ஸ்கூல்ல படிக்கும்போது அருவ இப்படியெல்லாம் பண்றாரு அப்படின்னு கிண்டல் அடிப்போம். ஆனா வாழ்க்கையில என் வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத அத நம்ம உணரும்போது தான் நமக்கு அந்த குருவின் அனுபவம் தான் வேதம் அப்படின்னு தெரியும். அப்போ ஒழுக்கத்தையும் நல்லதையும் நமக்கு யார் போதிக்கிறாரோ அவர்தான் நம்முடைய குருவா இருக்க முடியும். எம்.கே. தாமோதரன் ஐயா அவங்க ஒரு கவியில சொல்லுவாங்க, "குருவென்றால் வழிகாட்டி, குறுக்கு வழி அவர்க்கில்லை. இறைப்பாதை பயணத்தில் இறைவனை தொட்டவர், பாதையறிந்த பண்பாலே பரநோக்கு கொண்டு, மண்ணில் துன்புறும் ஆன்மா மயக்கங்கள் நீங்க, ஆக்கினை தொட்டுணர்த்தி, அரூபம் பற்றி வாழ, பூர்வ புண்ணியத்தின் புனிதத் தோன்றலே குருவாம்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது நம்முடைய குரு பிரானுக்கு இந்த கவி ரொம்ப அருமையா பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். சாமிஜி வந்து நம்மளுக்கு தீட்சை முறைகள் நெறையா குடுத்துருக்காங்க. நெறையா அவங்களும் வந்து பல இடங்கள்ல கத்துட்டு வந்து தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்ப அவருக்கும் நெறையா குரு இருப்பாங்க இல்லையா? அப்ப அத பத்தி நாம இந்த இடத்துல பார்த்து தான் ஆகணும். 65 வயசு உடைய வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அப்படிங்கிறவரு ஆயுர்வேத, சித்த, யுனானி அந்த 3 மருத்துவத்திலயுமே சிறந்த நிபுணரா இருந்தாராம். இவர் வந்து தத்துவ ஞானம் பற்றி இன்னொருத்தர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். அந்த பக்கமா போன வேதாத்திரியார் சின்னவரா குழந்தைய வயசு கம்மியான ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. அப்ப பார்த்துட்டு ஒரு ஓரமா நின்னு அவங்க பேசுறத கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருந்தாராம். இத பார்த்த கிருஷ்ணராவையா அவர அழைச்சு யாருன்னு விசாரிச்சிருக்கிறாரு. அப்போ வேதாத்திரியார் சொல்லியிருக்கிறாங்க, "ஐயா நீங்க பேசுறத கேட்க கேட்க எனக்கு விருப்பம் அதிகமாகுது" அப்படின்னு. அப்ப நீ விரும்பினா ஓய்வான நேரங்கள்ல வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாரத்துல 4 நாளு அவர போய் வேதாத்திரியார் பார்த்திருக்கிறாரு. அப்ப எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம ஆயுர்வேத மருத்துவம் முழுசா கத்துக் குடுத்திருக்கிறாரு. இடையிடையே சித்த மருத்துவமும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் குடுத்திருக்காரு. இவர் தான் புருவத்திலே தியானம் செய்யக்கூடிய யோக முறையும் நம்முடைய ஆசானுக்கு சொல்லிக் குடுத்தவர். அப்போ வேதாத்திரி அதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை பருவத்துல என்ன செய்வோம்? கதையெல்லாம் சொல்லி நல்ல வழி நம்மளுக்கு சொல்லக்கூடியவங்க. அப்படி வந்து அவருக்கு குழந்தை பருவத்துல கதை சொல்லி, அதன் மூலம் பல விஷயங்கள அவருக்கு போதித்தவர் பாலகிருஷ்ண நாயக்கர் அப்படின்னு.
அவர் தன்னுடைய முதல் குருவா சொல்லுவார். அப்போ 2வது குரு வந்து அவருக்கு இந்த துரிய தீட்சைய கொடுத்த இந்த ஐயா. அதற்கு அடுத்ததா 3வது ஆசான் தான் பரஞ்சோதி மகான். இப்போ முதலாவது குழந்தை பருவத்துல கதை சொல்லி வழி நடத்துவரு பாலகிருஷ்ண நாயக்கரு. உடல் கூறு சாஸ்திர அறிவையெல்லாம் வெளிக்கொண்டு வந்தவரு 2வது ஆசான் வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அவர்கள். 3வது ஆசான் தான் பரஞ்சோதி மகான். உயிர் சக்தி ரொம்ப அதிகமா கூடி தலபாரமாகி மகரிஷிக்கு ரொம்ப தொந்தரவா இருந்த நேரத்துல இவர பத்தி தெரிஞ்சு அவர போய் பார்க்க போனாரு. அவரிடமும் தீட்சை பெற்றுக்கிட்டாரு. அப்ப 14 நாள் வரைக்கும் அதிக தலைபார உணர்ச்சிய தாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இறங்குபடி சாந்து முறைய பரஞ்சோதி முனிவர் கற்பிச்சாரு. 10 நிமிஷத்துல தலபாரம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிருச்சாம். இப்ப சாந்தி யோகம் மிக சிறப்பான பயிற்சி அப்படின்னு அங்கதான் அருட்தந்தை அவர்கள் உணர்ந்தாங்க. 7 நாட்கள் இறங்குபடி தகவம் ஏற்றுனதுக்கு அப்புறம் சுத்தின்னு சொல்லக்கூடிய தீட்சை குடுத்தாராம். இதுதான் துரிய தீட்சை. உச்சந்தலையில சுழற்றி விட்டு பயிற்சி கொடுத்ததால அத சுத்திங்கிறாங்களா? ஆன்மாவை சுத்தம் செய்வதால அத சுத்தி என்கிறார்களா? அப்படின்னு சாமிஜி நினைச்சாங்களாம். ஊன்கொண்ட தேகத்திலே உச்சிமலை மீதினிலே நான் கண்ட நடனமதை நண்பர்களே சொல்லுகிறேன். மான் கண்ட வேகத்திலே மருளுகின்ற நடையது போல் நான் கண்ட நடனமதை நண்பர்களே சொல்லுகிறேன் அப்படின்னு அத அனுபவிச்சு அந்த மகிழ்ச்சியின் காரணமா அவர் அந்த கவியை எழுதியிருக்கிறார். அதுபோல வந்து பாத்தீங்கன்னா, அருட்தந்தையருடைய 42வது வயதுல ஒரு பௌர்ணமி இரவுல தெரு திண்ணையில அவர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, நடு ஜாமத்துல 12:30 மணி சுமாருக்கு திண்ணையில கால் பாகம் நல்ல நிலவு ஒளி படர்ந்திருந்ததாம். இவரோட வலது பக்கம் 2 அடி தொலைவுல அருட்சோதி ராமலிங்க வள்ளலார் சுத்தமான வெள்ளை ஆடையில, தலையில அதே வெள்ளை துணியால மூடி உட்கார்ந்திருந்தாராம். இவருக்கு அப்படியே ஒரு படபடப்பு வந்து, அவருக்கு வணக்கம் செய்யற நோக்கத்துல எந்திரிச்சாராம். அப்போ வள்ளலார் சொன்னாராம், "நான் உன்னோட 10 ஆண்டு காலம் இருக்க போறேன்ப்பா. இத இப்ப யார்ட்டயும் சொல்லாத" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் மறைஞ்சிட்டாராம். இவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சதாம். அப்ப யார்ட்டயுமே அத சொல்லாம அவர் வந்து அத வச்சிருந்திருக்கிறாரு. மனைவி கிட்ட கூட சொல்லலையாம். அந்த 10 ஆண்டு காலமா அவர் எழுதிய கட்டுரைகளும், கவிதைகளும் அந்த ராமலிங்க வள்ளலார் அவர்கள் தன்னுடைய சொந்த உடல் மூலம் முடிக்காம விட்டு வச்ச செயல்கள் தான் அப்படின்னே அவங்க வந்து நினைச்சாங்களாம். இந்த ஒரு அருமையான கவி மூலம் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. "என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்று முதல் உடல் உயிரோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்தன் மனநிலையோ, வள்ளல் பெருமானார் எந்தச் செயல் செய்யென்று உணர்த்துவாரோ, அதுவே நன்று எனக் கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றல் பேற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார்" அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு அனுபவித்து அவர் தன்னோட இணைந்ததை சாமிஜி சொல்லுவாங்க. இப்படி பல காலம் அலைஞ்சு தான் பெற்ற அந்த நாட்கள்ல தான் பெற்ற அனைத்து செல்வங்களையும் தவமாகட்டும், மற்ற பயிற்சிகளை ஆகட்டும், இது எல்லாத்தையுமே சில நாட்கள்லயே நமக்கு குடுத்துடுறாங்க இல்லையா? அப்ப அது ஒரு குருவின் கடாட்சம் இல்லையா? இப்போ குரு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு சிஷ்யர் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது பூனை மாதிரி இருக்கணுமா குருவினுடைய இது. அதாவது பூனை வந்து என்ன செய்யுமான்னா, குட்டிய வாயில கவ்விக்கிட்டே தான் போற எல்லா இடத்துக்கும் போகுமாம். குரங்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, குரங்கு வந்து குட்டி தான் தன்னோட தாய இறுக்கி பிடிச்சுக்குமாம். அது எங்க போனாலும் விடாம போகுமாம். அப்போ குரு என்பவர் தாய் பூனை போல இருக்கணும். சீடன் என்பவன் குட்டி குரங்கு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. இப்ப இந்த குரு சிஷ்யர் உறவு எப்படி இருக்கணும்? ஒருத்தர குருவா எப்படி ஏத்துக்கணும்? எப்படி நம்ம பார்த்துக்கணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, குரு முதல்ல எப்படி இருக்கணும்? ஒரு சிறு சம்பவம் ஒண்ணு, கதை ஒண்ணு. அதாவது ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய ஒரு குரு கிட்ட கூட்டு வந்தாங்களாம். கூட்டு வந்து, "ஐயா, இவன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறான். நீங்க அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாங்களாம். குரு சரின்னு பார்த்துட்டு, சிரிச்சுட்டு அனுப்பி அவருக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு, அடுத்த வாரம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாராம். சரின்னு அந்த அம்மா, "எதுக்கு இதுக்கு போய் அடுத்த வாரம்லாம் வர சொல்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்ப சரி அடுத்த வாரம் கூட்டு வந்தாங்களாம். கூட்டு வந்தோனே அந்த குரு வந்து அவனுக்கு நெறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நெறைய சாப்பிடக்கூடாது. ஒரு இனிப்பு அப்படிங்கிறது உடலுக்கு என்னென்ன தீமையை விளைவிக்கும், எல்லாமே வந்து எடுத்து சொன்னாராம்.
அதுக்கப்புறம் அவன் சரி நான் இனிமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டானாம். அப்ப இந்த அம்மா கேட்டாங்களாம், "ஏன் சாமி இத நீங்க போன வாரமே சொல்லியிருக்கலாமே" அப்படின்னு. அப்ப குரு சொன்னாராம், "நான் போன வாரம் நான் நெறைய இனிப்பு சாப்பிடுவேன்ம்மா. நானே சரியா இல்லாத போது நான் எப்படி இந்த குழந்தைக்கு வந்து அறிவுரை சொல்ல முடியும்? நான் என்னோட பழக்கத்த இப்ப நான் இந்த 1 வாரத்துல குறைச்சு என்ன நான் மாத்திக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு அறிவுரை சொல்வதற்கு கூட நாம அதுக்கு தகுதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதுக்காக தன்னை மாற்றிக்கொண்டவர் ஒரு குரு. குருவானவர் அப்படித்தான் இருக்கணுமா. சரி சீடன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாமி பரமஹம்சர்ட்ட சீடன் வந்து ஒரு விஷயம் கேட்கிறான். சாமி நமக்கு புத்தி சொல்றவங்க தப்பு செய்றவங்களா இருந்தா என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதெல்லாம் நீ எதுக்குப்பா கவலைப்படுற? நீ சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இல்ல. நமக்கு ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க. அவங்களே சரியில்ல அப்படின்னா, அத நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படின்னு எதிர்வாதம் பண்றோம். அப்போ பரமஹம்சர் சொல்றாரு, நம்ம வீட்ல அழுக்கு துடைப்பம் இருக்கு. அந்த அழுக்கு துடைப்பம் தானே வீட்டையே சுத்தம் பண்ணுது. அப்ப அந்த துடைப்பத்துல இருக்க அழுக்க பார்த்துக்கிட்டே இருந்தா வீடு எப்படி சுத்தமாகும்? அப்ப சீடன் வந்து குருவோட அறிவுரை எந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கைக்கு பயன்படுது, உயர்த்துது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, குருவோட தகுதிய நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா, குரு வந்து அவர் குடுக்கக்கூடிய அறிவுரை நம்மள அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப ஒரு குரு எப்படி இருக்கணுமானா, அறிவுரை வழங்குறதுக்கு முன்னாடி நம்ம தகுதி சரியா அப்படின்னு பார்க்கணுமா, ஒரு சீடன் வந்து அவருடைய அறிவுரை என்னை எப்படி முன்னேற்றுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு உறவு இருந்துச்சு அப்படின்னா, குரு சிஷ்யர் உறவு எப்பவுமே மதிப்புக்குரியதும், போற்றப்படக்கூடியதுமா தான் இருக்கும். அந்த வகையில சீடர்களும், குருவும் தங்க வாழ்க்கையை சரியான பாதையில கொண்டு போணும். ஒருத்தரை ஒருத்தர் வந்து அவரிடமிருந்து இவருக்கு என்ன கிடைப்பது? இவரிடமிருந்து அவருக்கு என்ன? நம்முடைய பணிவு, நாம அவங்கள்ட்ட சொல்றத கேட்டு நடப்பது மட்டும் தான் குருவுக்கு தேவை. ஆனா சீடர்களுக்கு குருவிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒருங்கிணைப்பு இருந்ததுன்னா, அந்த உறவு எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கபீர்தாசர் வந்து தன் வீட்டு தாழ்வாரத்துல உள்ள தூண்ல ஒரு பன்னிய கட்டி வச்சிருந்தாராம். அவரோட தத்துவ விசாரம் செய்றதுக்கு அ ஒரு வைதிக பெரியவர் வந்தாராம். அப்ப வீட்டோட முன்புறத்துல பன்னிய பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு அலர்ஜி ஆயிடுச்சாம். அப்ப கோவமும், எரிச்சலும் வந்துச்சாம். அவரு கபீர பார்த்து கேட்டாராம், "நீர் ஒரு அழுக்கு நிறைந்த மனிதர். உமக்கு ஆச்சாரமும் கிடையாது, சாஸ்திரமும் தெரியாது. மலத்த உண்ணக்கூடிய அழுக்கு நிறைஞ்ச பன்னிய கொண்டு வந்து வீட்ல கட்டி வச்சிருக்கீங்களே! நீ ஞானியா? நீ மூடன்" அப்படின்னு சொல்லி கோபமா சொல்றாராம். அதுக்கு கபீர் சொன்னாராம், "ஐயா ஆச்சாரியரே! தாங்கள் என்னை விட அழுக்கு நிறைந்த மூடர் தான். நானோ பன்னிய வீட்டின் வெளியில உள்ள தூண்ல தான் கட்டியிருக்கேன். நீங்க அந்த பன்னிய மனசுக்குள்ள அல்லவா கட்டி வச்சிருக்கீங்க. தங்கள் மனதுல அழுக்கு நிறைந்த பன்றி இருக்கிறத நீங்க ஏன் உணரல?" அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த மனம் என்பது வந்து நமக்கு தூய்மையா இருந்தாலே போதும். அந்த மனதை தூய்மையாக வைத்துக் கொள்றதுக்கு தான் இந்த மாரி மகான்கள் எல்லாமே நமக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இதுல வந்து நம்ம உணர முடியும். அப்போ ஆன்மாவின் களங்கம் அப்படிங்கிறது மனிதனுடைய மனதால ஏற்படக்கூடியது தான் ஆன்மாவின் களங்கம் அப்படிங்கிறது. அவன் வாழுங்காலத்தே அவன் ஏற்படுத்திக் கொண்ட பண்புகள் தான் இது எல்லாமே. அப்போ அதுக்கு வந்து காரணம் அவங்களுடைய கர்மாக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதை போக்குவதற்கு தான் நமக்கு மகான்கள் உதவி பண்றாங்க. அப்ப பல மகான்கள் அப்படி சீடர்களுக்கு, மக்களுக்கு அருள் கடாட்சம் வழங்கினதுனால தான் பலரும் இன்னைக்கு இறை உணர்வு பெற்றவங்களா இருக்கிறாங்க. அப்படி ஒரு இறைநிலை உணர்வு பெறுவதற்கு நமக்கு கிடைத்த குரு கடாட்சம் நம் குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடையது. இதை நாம பொக்கிஷமா ஏத்துக்கொண்டு அவங்க சொன்ன அத்தனையும் பின்பற்றி நம்ம வாழ்வோமானா, நம்ம வாழ்வில் உயர்வு பெறுவது நிச்சயம். குருவின் உயிர்க்கலப்பை நாம பெற்ற அந்த நாள்ல நமக்கு கிடைத்த அந்த குரு கடாட்சம் நம் அனைவருக்குள்ளும் மேலும் மேலும் பொங்கி பிரவாகமாக ஓடட்டும். உலக மக்கள் எல்லாம் உன்னத நிலை அடையட்டும் என்று வாழ்த்தி, இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம்!